52 ரூபா. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ ஆச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 1150 ரூபாயாச்சு. 1150 ரூபாய்க்கு ஆயில வாங்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? சகோ அங்கே பைக் இல்லையா சகோ? ஏன் நண்பா அந்த எண்ணெய் சூடு பண்ணக்கூடாதா? ஆமாம், ஆலிவ் ஆயிலில் சூடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா, ஆலிவ் ஆயில் வந்து பச்சையே சாப்பிட்றது என்ன? ஆலிவ் ஆயில் வந்து சுட வச்சு சாப்பிடவே கூடாது. சாப்பிட்றாதீங்க. சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் செய்யாது. வாழ்க்கையில் உள்ள நிம்மதியை கெடுத்துரும். வேற ஒன்றும் செய்யாது. நிம்மதி என்பதே இருக்காது. ஓகே சிஸ்டரை பண்ணுவோம் அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே சிஸ்டர், ட்ரை பண்ணுவோம் அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. பாலாண்ணா நீங்கள் சாப்பிடலாம், ஏன்னா அவங்க சாப்பிடலாம் அண்ணா. பாலண்ணா எங்க பாலண்ணன் நம்ம ஒரு கூட பிறந்த பிறப்பு மாதிரி தாங்க. பாவங்க, அவரை கவுத்து விடாதீங்க சரவணன். என்ன சாப்பிடாதீங்கண்ணா, கொதிக்க வச்சு ஆலிவ் ஆயில கொதிக்க வச்சு சாப்பிடாதீங்க. அப்படியே சோத்துல ஊற்றி சாப்பிடுங்க, இல்லை ஒரு ஸ்பூனில் ஊற்றி சும்மா குடிக்கலாம். கொதிக்க வச்சிடாதீங்க. சூடு காட்டிடாதீங்க, அவ்வளோதான். ஆப்பிளுக்கு உர போட்டிருக்கு. சரி, அரிசி வாங்கணும் தான். அரிசி விலை கம்மி இல்லை, அரிசி வந்து விலை அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? வெள்ளரிக்காய் 3 ரூபா போட்டிருக்கு, அது வேண்டாம். தேங்காய் பொடி எவ்வளவு? 14 ரூபாயா தேங்காய் பொடி? 14 ரூபாய் தேங்காய் பொடி வாங்கி என்ன பண்ண போகிறோம் நம்ம? நான் ஒரு தலைவர் வந்துட்டேன், ஆனால் என்னை கண்டுக்கவே மாட்டீங்க. கணேஷ் நீங்கள் தலைவர் தான் கணேஷ். சொல்லுங்கள் கணேஷ், நீங்கள் வந்து திடீர்னு இப்போ தான் கணேஷ் வந்துட்டீங்க. இப்படி நட்பு வட்டாரங்கள்லாம் இவ்வளோ காலமாக இருக்காங்க. நான் உங்களை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிங்க, எல்லாரும் கோவப்படுவாங்களா இல்லையா? அப்புறம் சொல்லுங்கள். பாலண்ணா ஐ வெயிட் ட்ரை பாலண்ணா அப்படின்றீங்க. அவ்வளோதான். அந்த பாலண்ணா போட சொல்ல வேண்டியதான். பாலண்ணா லைவ் போடுங்க, வாங்க அங்கே போவோம். நம்ம எதிர்பார்த்தது இங்கே ஒன்றும் இல்லை. அத்திப்பழம் எழுத போட்டிருக்கு 18 ரூபா, அது 12 ரூபா. பாண்டாவெலாம் 5 ரூபா போட்டுருந்துச்சு. வீட்டுக்கு கேரம் போர்டு வேணும்னா தாங்க. எவ்வளோ கலராக கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. தக்காளி புதுசா. இதெல்லாம் என்னத்தை குழம்பு வைக்கிறதா? இந்த சோத்து மேலே வைப்பாங்க பாருங்க, இப்படி வைக்கிறது சோத்து மேலே. இதில் பாருங்க, இதில் ஒரு 10 கலர் கிடக்கும் பாருங்க. 1 2 3. நம்மள கலரை பொறுக்கி பார்ப்போமா? இது ஒரு கலர் ப்ரௌனு கலரு 4, இது ஒரு ஆரஞ்சு கலரு 5. நிறைய கிடக்கு. ஆனால் இதை பார்த்து நம்மளுக்கு பொறுக்க தெரியல. தக்காளிலையும் இவ்வளோ கலரா? அப்புறம் ஏன் எதுவும் வராது? எல்லாமே வரும். இது தக்காளியா சகோ? ஆமாம் தக்காளி தான். இது பெரிய தக்காளி. இது வந்து நம்ம ஊரில் உள்ளது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருசா இது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நம்ம ஊரில் பிள்ளைகள்ட்ட கொடுத்தோம்னா திராட்சைன்னு நினச்சி கடிச்சு தின்னுடும். திராட்சை பிறகு பச்சை திராட்சை அப்படின்னு நினச்சி கடிச்சு தின்னுடும். என்ன பச்சை திராட்சை மாரி தான் இருக்கு பாருங்க. சரிங்க, இதை வந்து ஒரு பேக்கிங்கில் போட்டு பச்சை திராட்சை அப்படின்னு சொன்னோம்னு வைங்க, உடனே பிள்ளைங்க கடிச்சு தின்னுடும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா இல்லையா? சோளத்தை பார்த்தீங்களா? சோளம். ஆமாம். ஆனால் வந்து மிளகாயில் வந்து இந்த மிளகா தான் சாப்பிட்ணும்ப்பா. இந்த மிளகா சாப்பிட்ணும். இந்த மிளகா வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. மிளகாயில் வந்து இந்த மிளகா வந்து கொஞ்சம் நல்லது. பிரியாணிலலாம் கிடைக்கும். பிரியாணியில் இப்போ இது கப்சா சோறுலாம் கிடக்கும். மிளகாயில் எத்தனை கலர் இருக்குது பாருங்கள். இது பொடி மிளகா, ஓகேவா? இது நம்ம இந்தியா மிளகா. இது இந்தியா மிளகா. இது வந்து எகிப்து. இது வந்து சவுதி. சரியா? இதுவும் சவுதி தான். இதுவும் மிளகா தான். இது சவுதி. இங்கே பாருங்க, இது வந்து இது சவுதி அரேபியா தான் போட்டிருக்கு. இது வந்து இது சவுதி அரேபியா தான் போட்டிருக்கு. இது ரெட்டு செக்ஷன். இது சவுதி அரேபியா. இது சவுதி அரேபியா.